ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி கிச்சன். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன செய்ய போகிறேன்னா கரம் மசாலா. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலையே நம்ம சுவையும் மணமும் மிகுந்த கரம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கரம் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 கரண்டி மல்லி எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 கரண்டி கிராம்பு எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 கரண்டி சோம்பு எடுத்துக்கோங்க. உடச்சி வச்ச சுருள்பட்டை 2 கரண்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கரண்டி அன்னாசிப்பூ எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கரண்டி மிளகு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கரண்டி ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கல்பாசி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு 7-8 பிரிஞ்சி இலையை 2 பிச்சு சேர்த்துக்கோங்க. எல்லா பொருளையும் கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 1/2 நிமிஷம் வறுத்தா போதும். நல்ல வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இந்த எல்லா பொருளையுமே நான் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ வறுத்து வச்ச பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரும் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல பொடியாக அரைச்சிக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடியை ஈரம் படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நீங்கள் சிக்கன், மட்டன், அப்புறம் முட்டை, அப்புறம் பிரியாணி வகைகள், அப்புறம் சால்னா, குருமா இது எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.